ஈரான் ஆட்சி இன்னும் வீழாதது ஏன்? போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது என மூத்த அரசியல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான பிரஸ் டிவி கூறியுள்ளது. அந்த அதிகாரியின் பெயர், பதவி பற்றி பிரஸ் டிவி எந்த விவரமும் வழங்கவில்லை. ஈரான் தனது நிபந்தனைகள் பூர்த்தியாகும் போது மட்டுமே இந்த போரை முடிக்கும் என அந்த அதிகாரி கூறியதாக பிரஸ் டிவி தெரிவித்துள்ளது. பிரஸ் டிவி தகவலின்படி அந்த அதிகாரி 5 முக்கிய நிபந்தனைகள் முன்வைத்துள்ளார். எதிரியின் தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். மீண்டும் போர் தொடங்காமல் இருக்க உறுதியான செயல்முறைகள் உருவாக்கப்பட வேண்டும். போர் சேதங்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஆயுத குழுக்களுக்கு எதிராக நடக்கும் போர் உட்பட அனைத்து போர்களும் நிறுத்தப்பட வேண்டும். ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானின் அதிகாரத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும். மேலும் அமெரிக்கா பல்வேறு தூதரக வழிகளின் மூலம் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருவதாகவும், ஆனால் அந்த முன்மொழிவுகளை அதிகப்படியானவை என ஈரான் கருதுவதாகவும் பிரஸ் டிவி கூறுகிறது. 15 அம்ச திட்டங்கள் என்ன? முன்னதாக போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான அமெரிக்காவின் 15 அம்சங்கள் கொண்ட திட்டத்தை ஈரான் பெற்றுள்ளதாக 2 பாகிஸ்தான் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஏபி செய்தி முகாமை அறிவித்துள்ளது. ஈரான் மீதான தடைகள் நீக்கம், ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை அகற்றப்பட வேண்டும், அமைதி பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டங்களில் ஒத்துழைப்பு, ஏவுகணை கட்டுப்பாடு, ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் போக்குவரத்து அனுமதி, சர்வதேச அணுசக்தி முகாமையின் கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அதில் உள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்க கூட்டு நிறுவனமான CBS நியூஸ் தகவலின்படி அமெரிக்க இராணுவம் சில படைகளை ஈரானுக்கு அனுப்ப தயாராகி வருகிறது. ஆனால் அவை எங்கு அல்லது எப்போது என்பது துல்லியமாக தெரிவிக்கப்படவில்லை. ஈரானை இன்னும் வீழ்ச்சியடையவில்லை. ஜிகான் ஷேக் ஹபீசியட் பாரிசிக சேவை போர் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகப் போகிறது. மேலும் ஈரான் நாட்டின் அதிஉயர் தலைவர் அயதுல்லா அலி காமெனேயின் பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்டார். ஈரான் நாட்டிற்குள் இருக்கும் சில மக்கள் போர் அதே நாளில் முடிவடையும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. ஈரான் நாட்டின் ஆட்சி இப்போதும் நீடிக்கிறது. நாட்டை நிர்வகிப்பதில் ஈரான் மிகவும் சிக்கலான அமைப்பை கொண்டுள்ளது. அது உயர் தலைவர் மிக உயர்ந்த அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் அங்கு ஓர் இணையரசு உள்ளது. அதுதான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை. இது முறையான இராணுவ அதிகாரத்தையும் தாண்டி அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனமாகும். இந்த போரிலும் கடந்த ஆண்டு நடந்த மோதலில் பல உயர்நிலை IRGC தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் கொல்லப்படும் ஒவ்வொருவருக்கும் பதிலாக அந்த இடத்தை பிடிக்க மற்றொருவர் தயாராக இருப்பதாக அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றனர். IRGC அமைப்பு பாசிச் என்ற அமைப்பையும் கட்டுப்படுத்துகிறது. இது சுமார் 1 மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட ஒரு தன்னார்வ படையாகும். இவர்கள் பெரும்பாலும் எதிர்ப்புகளை ஒடுக்க வன்முறைகளை பயன்படுத்த வீதிகளில் நிறுத்தப்படுகிறார்கள். சில பாசித் சோதனை சாவடிகளை தான் இலக்கு வைத்துள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஆனால் இந்த வாரம் தெஹ்ரானில் இந்த படைகள் இப்போதும் நகரின் அதிகளவில் உள்ளன. கார்களை நிறுத்தி சோதனைகள் நடத்தி வருகின்றன. போராட்டங்களை பொறுத்தவரை மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டாம் என்று ஈரானிய அதிகாரிகள் அறிக்கை மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்திகள் மூலமாகவோ அச்சுறுத்தி வருகின்றனர். இணையதளமும் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது போராட்டக்காரர்களிடையே ஒருங்கிணைப்பையும் மிக கடினமாக்குகிறது. இதுவரை போர் தொடங்கியதிலிருந்து நாட்டில் பெரிய அளவிலான ஆட்சி எதிர்ப்பு போராட்டங்கள் வெடிப்பதை காண முடியவில்லை. இருப்பினும் பல்வேறு நகரங்களில் ஆட்சியின் ஆதரவாளர்கள் நடத்தும் இரவு நேர பணிகள் அரசு ஊடகங்கள் காட்டுகின்றன. ஆனால் மார்ச் தொடக்கத்தில் பதவியேற்றது முதல் மக்கள் பொதுவெளியில் இன்னும் பார்க்காத நபர் ஈரான் நாட்டின் அதிஉயர் தலைவர் மெஜ்தபா காமெனேயி ஆவார். இதுவரை ஈரானிய ஊடகங்களின் அவரிடமிருந்து வந்த சில கடித செய்திகளை மட்டுமே நாம் பார்த்துள்ளோம். அவரை இலக்கு வைப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஈரானின் அதிகாரம் சிதறியுள்ளது. அமெரிக்க ஈரானிய கவுன்சிலின் தலைநகர் ஹீசாங் அமீரக்பதி அதிஉயர் தலைவர் அயதுல்லா அலி காமெனேயி கொல்லப்பட்டது நாடு முழுவதும் உள்ள அதிகாரிகளிடையே அதிகார கட்டமைப்பை சிதறடித்துள்ளது என்று தெரிவித்தார். முன்பு அதிகாரம் காமெனேயி எனும் ஒரே மனிதரிடம் இருந்தது. அதனால் அவர் இறந்ததும் அந்த அமைப்பு உடைந்து விட்டது. இப்போது அதிகாரம் பல கீழ்நிலை அதிகாரிகளுக்கு பரவி இருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகாரம் பாதுகாப்பு படை அதிகாரிகளிடமிருந்து அதிகமாக உள்ளது என ரேடியோ 4N டுடே நிகழ்ச்சியில் அவர் கூறினார். யார் மீது ஏவுகணைகளை வீச வேண்டும் என்பதை ஒருங்கிணைக்க ஒரு மைய நபர் இல்லை என்று அவர் மேலும் கூறினார். அரசு நிர்வாகத்திற்கு களத்தில் அதிகாரம் இல்லை என்றும், அதனால் இப்போது புதிய அளவிலான கட்டுப்பாட்டை கொண்டுள்ள இராணுவம் அதிகாரிகளை கண்டு அது பயப்படுவதாகவும் அமீரக்மதி கூறுகிறார்.